இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்ன வரும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொல்லி மகிழ்வோமையா, ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி மகிழ்வோமையா. கட்டின வீடு பழையதும் கடவுளுக்கு இடமில்ல, கட்டின வீடு பழையதும் கடவுளுக்கு இடமில்ல. மாட்டுத்தோடு திறந்தாரையா, இயேசு நடையில் உதித்தாரையா. மாட்டுத்தோடு திறந்தாரையா, இயேசு நடையில் உதித்தாரையா. மச்சி வீடு பழையதும் மன்னனுக்கு இடமில்ல, மச்சி வீடு பழையதும் மன்னனுக்கு இடமில்ல. தச்சை வீட்டில் பிறந்தாரையா, இயேசு தச்சராஜன் உதித்தாரையா. தச்சை வீட்டில் பிறந்தாரையா, இயேசு தச்சராஜன் உதித்தாரையா. கட்டின வீடு பழையதும் கடவுளுக்கு இடமில்ல, கட்டின வீடு பழையதும் கடவுளுக்கு இடமில்ல. மாட்டுத்தோடு பிறந்தாரையா, இயேசு நடையில் உதித்தாரையா. மாட்டுத்தோடு பிறந்தாரையா, இயேசு நடையில் உதித்தாரையா.
முதல் சுவிசேஷம் ஒன்லி ஜீசஸ் கேரக்டர். இயேசு மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். பிதாவையும் பரிசுத்தரையும் மறுதலிக்கிறோம். திருட்டி திரியேக தெய்வத்தை அவமதிக்கிறாங்க. இயேசு எங்கடா பிறந்தாங்க? நான் சொல்றேன், இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். எங்கடா மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் சொல்றான். ஒரு 5 பேர் உட்கார்ந்துருவாங்க. இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவரை முன்னணியில் கிடைத்திருக்கிறதை காண்பீர்கள். முன்னணி அப்படின்னா இந்த மாடு அடையும் அந்த குடி, மாடு அடையும் அந்த என்ன சொல்லுது, அது இங்கிலீஷ்ல மேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஞ்சர்னா தீவனம் போட்டு வச்சிருப்பாங்க, தீவனம். அந்த இடத்துல கொண்டு கேட்டு ஆண்டவரை கிடைத்திருக்காங்க. ஜீசஸ் எங்க பிறந்தாங்க? வழியிலே பிறந்தாங்க. பெண் அதிகமாச்சு, மரியாதை. அவங்க அந்த டெலிவரி பார்த்து நடுரோட்ல டெலிவரி ஆயிடுது. அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க? மாட்டு தொழுவத்துல குளிர் நேரம், அதாவது என்ன சொல்றாங்கன்னா குளிர் நேரத்தில் இயேசு பிறந்தார் அப்படின்னு வசனம் சொல்றாங்க. டிசம்பர் கூட இயேசு பிறந்தார் கிடையாது. நம்ம ஏன் கிறிஸ்மஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்றது கிடையாது, டெக்கரேஷன் பண்ண கிடையாது. தம்பூசோடைய பிறந்த நாள், தம்பூஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிசாசுடைய பிறந்த நாள் தான் இது கிறிஸ்மஸ், டிசம்பர் 25. தம்பூஸ் அப்படின்னா யாருக்கு? ரோமன் கத்தோலிக்க நமக்கு தான் தெரியும். நம்ம அதில் தான் கூட்டம். ஏன் அப்படின்னா அஸ்தரோத்தில் ஒரு பெண்ணாவி, நிம்ரோத்தில் ஒரு ஆண், 2 பேருக்கு உருவானது யாரு? தம்பூஸ். இந்த தம்பூசை குறித்து எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தம்பூசுக்காக அழுது கொண்டிருந்தாங்க. தம்பூஸ் செத்து போயிட்டான், செத்து பாதாளத்துக்கு போயிட்டானா. இஸ்டான் தேவதை 40 நாள் அழுதானா. இஸ்டான் ஒரு தேவதை 40 நாள் அழுது எனக்கு அந்த பிள்ளைய மீட்டு கொடு கடைசியில் மீட்டே வரல. அதுதான் ஈஸ்டர் ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். அதனாலதான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்றதே கிடையாது. ஆனா ஜீசஸ் ஒருத்தர் பிறந்தது உண்மை. சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம், வேர்ல்ட் ஸ்டாருக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாம். அல்லேலூயா. அதனால டெக்கரேஷன் எல்லாம் பண்றது கிடையாது. கடைசியா அவங்க வேஸ்ட் விட்டுட்டு நல்ல சாப்பாடு போடலாம், நல்ல செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா இயேசு ஒருத்தர் பிறந்தார். எவன் எடுக்கலாமோ கேக் எடுக்கலாம், இதெல்லாமோ பண்ணலாம் கட்சிக்காரன். ரைட். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதில் பாரில் வந்த எம் மன்னவனே உம் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதில் பாரில் வந்த எம் மன்னவனே மாதயவே தயவே. விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மருடர் பிரியம் மலர்ந்ததே உந்தன் மாதயவே தயவே. மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதில் பாரில் வந்த எம் மன்னவனே உம் மாதயவே தயவே. பாரில் வந்த மன்னவனே உம் மாதயவே தயவே. இம்மானுவே பிறந்தார், சிங்காசனம் துறந்தார்.
துணி
இருப்பன